அடுத்த கேள்வி. நான் தமிழ் சுவிசேஷம் லுத்ரன் திருச்சபையிலேருந்து வந்திருக்கிறேன். சுவிசேஷகர் ஸ்ரீகன் பால் தரங்கம்பாடியில் தான் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றி எங்களுக்கெல்லாம் கல்வி கொடுத்தார். எங்களுக்கு தமிழ்நாட்டில் 2 இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பள்ளி இருந்தது. இன்னைக்கு இந்த டெட்டு வந்ததுனால எந்த பள்ளியும் சிறப்பாக செயல்பட முடியல. ஆசிரியர்கள் நியமனம் தடப்பட்டு உள்ளது. அதோட மேலே என்னன்னாக்கா, எங்களுடைய முன்னோர்களெல்லாம் என்னுடைய தாத்தாவோட தாத்தாலாம் ஆசிரியர். ஆனால் இப்போ வந்திருக்கிற ஒரு பரப்புரை என்ன இருக்குனாக்கா, நாங்கள் தான் திராவிட கட்சிகள் தான் உங்களுக்கு கல்வியை கொடுத்தோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் முன்னோர்கள் கன்னியாகுமரியிலையும் இருக்காங்க. அங்கே உள்ள என்ன சொல்லுவாங்க, நாங்கள் கிறிஸ்தவ லுத்ரன் சபையில் உள்ளவங்க, எங்களுக்கு மிஷினரி பாதிரிமார்களோட மனைவிமார்கள் எங்களுக்கு ஜாக்கெட் தைச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் லுத்ரன் திருச்சபையை பொறுத்த வரைக்கும் எந்த திராவிடத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் எதுக்காக சொல்கிறோம்னாக்கா, நாங்கள் எங்களுக்கு கிறிஸ்தவர்கள் நாங்கள் இயேசுநாதரை நாங்கள் நம்புகிறோம், அவரை நாங்கள் தொழுகிறோம். அவர் எங்களுக்கு என்ன சொல்ல, தனி மனித ஒழுக்கத்தையும் திருச்சபையிலேருந்து ஒரு கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. மார்ட்டின் லூதர் என்னன்னா விதிகள் தொடங்கி வச்ச ஒரு ஆணியில் அடித்து ரோமில் அறிவித்தாரோ அதை தான் நாங்கள் கடைபிடித்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் திருச்சபையில் எந்த சபை குருமகரும் பெரியாரை குறித்தோ கருணாநிதியை குறித்தோ பேசினார்கள்னாக்கா சபை மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இவர்கள் மிஷினரிகளால் கிறிஸ்தவ பள்ளிகள் படிக்கப்பட்டு இன்னைக்கு தமிழகம் மட்டும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய உறவினர்களே ஒரு 2000 பேருக்கு மேலே அரசு ஊழியர்கள் ஆசிரியராக இருப்பாங்க. எனக்கு இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், எங்களுடைய குடும்பத்தில் முன்னோர்கள் 18 பேர் டாக்டராக இருந்திருக்காங்க. எப்போ சுதந்திரம் அடையறதுக்கு காலகட்டத்திலேயே எங்களுக்கு கல்வி கொடுத்தது கிறிஸ்தவ மதம் தான் என்றதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் உங்களுடைய ஒரு கோரிக்கை என்னன்னாக்கா, மண் சார்ந்து நடத்தக்கூடிய ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நன்றி நன்றி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜியாலஜி பிஎஸ்சிக்கு மேலே தான் இருக்குது. மண்ணியல் பள்ளிகளில் கிடையாது. அது பிஎட் பயிற்சியும் கிடையாது. அதனால இன்னைக்கு இளைஞர்களுக்கு மண்ணியலை குறித்து பாடத்திட்டமே இல்லாமல் இந்த திராவிட கட்சிகள் முடக்கி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மண்ணியல் பிஎட் தொடங்குகிறார் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்க இந்த திராவிட இயக்கங்களுக்கு திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறது இல்லை. நீங்க அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருங்க, தொடருங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் டெட்டுக்கு நாம ஒரு டெட்டை போடுவோம். அது ஒரு சொல்லப்படாதீங்க. நீங்க மண்ணியல் பாடம் ஒரு பெருசு இல்லை. அது அதிகாரத்துக்கு வருக்கு முன்னாடியே மண்ணியலை பற்றி பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கோம் பாருங்க. வரும்போது அதை பாடமாக கொண்டு உண்மையிலேயே அதை செயல்படுத்துவோம். நம்பிக்கையோட இருங்க, நீங்க பாப்பீங்க.